ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். எங்கள் வீட்டில் இப்போ புது வரவா பட்டர்ஃப்ளை வெட் கிரைண்டர். இது என்ன மாடல் பார்த்தீங்கன்னா ரைனோ ப்ளஸ். பட்டர்ஃப்ளை கம்பெனியில் ரைனோ ப்ளஸ் அப்படின்ற ஒரு மாடல். இது 2 லிட்டர் வெட் கிரைண்டரு, 150 வாட்ஸ் பவர். இது இந்த மூடி பார்த்தீங்கன்னா தேங்காய் திருகும் போது அந்த தேங்காயோட இதெல்லாம் விடுறதுக்காக. இது வந்து கல், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கிரைண்டர்னு இருந்தால் கல் இருக்க தான் செய்யும். அடுத்தது சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கான அட்டாச்மெண்ட் இது. அடுத்தது தேங்காய் திருகிறதுக்கான அட்டாச்மெண்ட்டு. இது எல்லாமே இந்த மிஷினோடவே இந்த பாக்ஸுக்குள்ளாரே வந்துடுது. இது பிளாஸ்டிக்கு, கை மாவு கிளறதுக்கான. ஸ்டீலில் தான் வருது இந்த ட்ரம்மு. இந்த ட்ரம்மு உள்ளே பார்க்கும்போது மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்து, கொஞ்சம் வீரல் மாதிரி தெரிஞ்சுதான். கை வச்சு காட்டுவோம் பாருங்களேன், எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது அது உடஞ்சிருக்கா இல்லையா. அப்புறம் பார்த்தா அது டிசைனே அந்த மாதிரி தான், கல் உடையில நல்லா தான் இருந்தது. இது ஒன்றுத்துக்கு உதவாத யூசர் மேனுவல். யாரும் படிக்கிறாங்களா இல்லையே தெரியல, ஆனால் பாக்ஸுக்குள்ளே வந்துடும். இது முதல்ல இந்த மிஷினை எடுத்துகிட்டு எங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்த்தோம்னு ஒரே ஆர்வம். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கும்போது ஒரு சில நேரத்தில் வந்து கீழே எங்கேயாவது போட்டு உடச்சிட்டு கூட எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க. உள்ளே எடுத்து பார்க்கும்போது உடஞ்சி போயிருக்கும். அதனால் என்னென்னா ஃபுல்லாக சுற்றி இந்த பாடியை பார்த்தோம். எந்த ஸ்க்ராச்சோ எந்த ஒரு டென்ட்டோ எதுவுமே இல்லை. இந்த பாடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதுவும் சொல்லி ஆகணும். ஏபிஎஸ் பிளாஸ்டிக் பாடி தான், நான் நல்லாயிருக்கு குவாலிட்டி. மிஷினை வந்து முதல்ல போட்டு செக் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு எங்கள் அக்காவுக்கு ஒரு ஆர்வம். முதல்ல வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த கல்லெல்லாம் போட்டுட்டு திருகிட்டு சுவிட்சு போட்டு அது ஓடினதுக்கப்புறம் தான் எங்கள் அக்காவுக்கு திருப்தியாகவே இருந்தது. இப்போ பாருங்கள், இப்போ செக் பண்ணுவோம். ஆனால் ரொம்ப நேரம் திருக வேண்டியதாக இருக்குது. இது நல்லா தான் இருக்குது. மிஷின் வந்து கிரைண்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. போட்டாச்சு, மூடி போட்டாச்சு. சேஃப்டி மூடியும் இருக்குது. இதில் போட்டவுடனே பக்காவாக ஓடுதுங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது. எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருந்தது, மோட்டரில் என்ன சவுண்டு வருமா அப்படின்ட்டு. எங்கள் அக்காவுக்கு பிடிச்ச இந்த மிஷினில் பிடிச்சது இந்த கிரைண்டரில் இந்த கோகோனட்டு திருகிறது தான். தேங்காய் திருகிறது, அது திருகிட்டு அதிலே கொட்டுற டைப் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னாங்க. அடுத்தது இது வந்து சப்பாத்தி மாவு பிசைகிறது. எங்கள் வீட்டில் சப்பாத்தி மாவு பிசைஞ்சாலும் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ எல்லாம் ரெடிமேட் சப்பாத்தி தான் வாங்கி நாங்கள் செய்கிறோம். 1க்கு 4 முறை போட்டு செக் பண்ணாங்க, எல்லாம் பக்கம் ஒர்க் ஆகுதுன்ட்டு. இப்போ வந்து என்ன பண்ணால் முதல் முறையாக அரிசி மாவுன்ட்டு அரிசி வந்து உள்ளே போடுறாங்க. போட்டுட்டு ஒரு முறை அரைச்சிட்டு கிளியராக எடுத்துருவோம். ஏன்னா இந்த கல் ஓடும்போது இதுலேருந்து வந்து இந்த அழுக்கெல்லாம் வரும், கல்லோட துகள்கள்லாம் வரும். அதனால் வந்து முதல்ல மாவு வந்து நம்ம க்ளீனாக அரைச்சி வெளில எடுத்துடலாம்ப்பா அப்படின்னாங்க. அதனால் போட்டு செக் பண்ணுறோம் மாவு எப்படி அரைக்குது அப்படின்ட்டு. சூப்பராக அரைக்குதுங்க. அதுவும் இல்லாமல் காம்பேக்டாக இருக்குது இந்த மிஷின். வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை. 2 லிட்டர் கரெக்டாக இருக்குது. ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுமாதிரி மூடியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகுது. இதில் இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு இன்னொரு முறை செக் பண்ணுறோம். ஒன்றும் செக் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த மிஷினில் வந்து அதில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியில் வரதுக்காக முதல்ல சும்மா ஒரு ட்ரையல் மாதிரி இந்த மாவை வந்து அரைச்சி வெளியில் எடுத்து ஊற்றிட்டு புதுசாக அப்புறம் 2வது முறை மாவு போடுவோம். அவ்வளோதான், ஃபுல்லாக அரைச்சிருச்சு. அது பாருங்கள், அந்த கையில் எடுத்து காட்டுறாங்க பாருங்கள், அந்த கல்லில் இருக்க அழுக்கெல்லாம் அதில் இருக்குது பாருங்கள். நிறைய அழுக்கு இருக்குது. அதனால் இதை ஓட்டி ஃபுல்லாக கிளியராக எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கைட்டிட்டு அதை எடுத்து வெளியில் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு முறை அரிசி போட்டு நாங்கள் அரைப்போம். அரைக்கும் போது இந்த மிஷின் எப்படி அரைக்குதுன்ற சவுண்டும் இதில் நான் காட்டுறேன் பாருங்கள். ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன். எங்கள் வீட்டில் பழைய கிரைண்டர் ஒன்று இருக்குது, அது ஓடிட்டு தான் இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து கீழே குனிஞ்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பெரிய கிரைண்டராக இருக்கிறதுனால இந்த சின்ன கிரைண்டர் வாங்கியிருக்கோம். பழைய கிரைண்டர் வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த சேனலில் இருக்குது. இப்போ 2வது முறையாக புதுசாக அரிசி மாவு போடுறாங்க. அரிசி மாவு கூட தான் மாவு அரைக்க போகிறோம். அரிசி போடுறாங்க. நல்லா வேகமாக தாங்க அரைக்குது. எனக்கு அதிகமாக கிரைண்டரை பற்றி தெரியாது. நான் பார்த்த வரைக்கும் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த கிரைண்டரோட சவுண்டும் இப்போ வரும் பாருங்கள். இப்போ அரைச்சிட்டு எங்கள் அக்கா மாவு எடுக்கிறாங்க. இந்த கிரைண்டரோட சவுண்டு இப்படி தான் இருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.